அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்று ஜாது தோலபின் பாடத்தினுடைய முதல் பிரிவின் 44வது ஹதீஸில் இருந்து பாடங்களை படிக்கலாம். அஸ்தகுர் ருயா பில் அஸ்ஹாரி. ருயா என்றால் கனவு, முஃப்ரதான வார்த்தை. அஸ்ஹார் என்பது சஹருடைய நேரம், ஜம்மு. இந்த அஸ்ஹார் சஹருடைய ஜம்மு, சஹர் நேரங்களில். சஹர் நேரங்களை கொண்டு காணக்கூடிய கனவாகிறது மிக உண்மையானதாக இருக்கும். அதாவது சஹர் நேரங்களில் காணக்கூடிய கனவு மிக உண்மையானதாக இருக்கும். அஸ்தகு என்பது இஸ்மு தஃதீல், வஹுவ முதாஃப். ருயா என்பது முதாஃபுன் இலைஹி. இந்த இரண்டு கலிமாக்களும் இணைந்து முபததாவாக அமையும். பில் அஸ்ஹாரி, பா ஹர்ஃபுல் ஜர், அஸ்ஹாரி இஸ்முல் மஜ்ரூர், ஜார் மஜ்ரூர் இணைந்து இந்த முபததாவிற்கு ஹபராக அமையும். ஆக இந்த நவ்உன் ஆஹர்ல முபததா ஹபர் முரக்கபான இணைந்த வார்த்தைகளாக வருவதற்கு உதாரணத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸுகளை படித்துக் கொண்டு வருகின்றோம். இந்த ஹதீஸை பொறுத்தளவுல முபததாவும் சரி ஹபரும் சரி இரண்டுமே முரக்கபான இணைந்த வார்த்தைகளாக அமைந்திருக்கின்றது. முதாஃப் முதாஃப் இலைஹியாக முபததா அமைந்திருக்கின்றது. ஹபரும் ஜார் மஜ்ரூர் இஸ்முல் ஹர்ஃபுல் ஜர் இஸ்முல் மஜ்ரூராக அமைந்திருக்கின்றது. 45வது ஹதீஸ். வலபு கஸ்பில் ஹலாலி ஃபரீதத்துன் பஅதல் ஃபரீததி. தொலப் என்றால் தேடுவது. கஸ்ப் என்பதா சம்பாதிப்பது, வருமானம் ஈட்டுவது. ஹலால் ஹலால். ஃபரீதத்துன் கடமை, கட்டாயம், அவசியம் என்ற அர்த்தத்துக்கு. பஅத பிறகு, ஃபரீதத்துன் கடமை. ஹலாலான முறையில் வருமானத்தை தேடுவது, ஹலாலான முறையில் சம்பாத்தியத்தை தேடுவது ஃபரீதத்துன் கடமையாக அமையும், கட்டாயமாகும். பஅதல் ஃபரீததி கடமைகளுக்கு பிறகு. அதாவது இது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான 5 கடமைகளுக்கு பிறகு ஹலாலான முறையிலே வருமானத்தை தேடுவது கட்டாயமாக அமையும். ஏதோ ஒரு வகையில காசு வந்தா சரி என்பது இஸ்லாத்தினுடைய அறிவுரை கிடையாது. ஒரு அழகிய முஸ்லிம், உண்மையான முஸ்லிம் என்பவன் இஸ்லாத்தினுடைய கடமைகளுக்கு பிறகு ஹலாலான முறையிலே தனது வருமானத்தை தேடுவது அவனின் மீது கடமையாக இருக்கின்றது. தர்கீபை பொறுத்தளவுல முதாஃப், கஸ்பி முதாஃப் இலைஹி, வஹுவ முதாஃப், ஹலாலி முதாஃப் இலைஹி. இந்த முதாஃப் முதாஃப் இலைஹி, வஹுவ முதாஃப், வ முதாஃப் இலைஹி இந்த வார்த்தைகள் இணைந்து முபததாவாக அமையும். ஃபரீதத்துன் மௌசூஃப், பஅத இஸ்மு தர்ஃப் முதாஃப், ஃபரீததி முதாஃப் இலைஹி. இந்த முதாஃப் முதாஃப் இலைஹி இணைந்து இந்த ஃபரீதத்துனுடைய சிஃபத்தாக அமையும். இன்னொரு வகையில சொல்லணும் அப்படின்னா மன்ஊத் நஅத். இந்த நஅத் மன்ஊத் மௌசூஃப் சிஃபத் இணைந்து இந்த முபததாவிற்கு ஹபராக அமையும். அடுத்து 46வது ஹதீஸ். ഖൈറുക്കും மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு. ഖൈറുக்கும் சிறந்தவர், கும் உங்களில், மன் யார், தஅல்லமல் குர்ஆன குர்ஆனை தஅல்லம் என்றால் கற்றுக்கொள்ளக்கூடியவர், வஅல்லமஹு அப்படின்னா கற்றுக் கொடுக்கக்கூடியவர். உங்களில் சிறந்தவர் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு குர்ஆனை கற்று அதனை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்தான் உங்களில் மிகச் சிறந்தவர். ഖൈറു முதாஃப், கும் முதாஃப் இலைஹி, முதாஃப் முதாஃப் இலைஹி இணைந்து முபததாவாக அமையும். மன் மௌசூலா, தஅல்லம ஃபஅல் தமீர் ஃபாயில் அல்லது ஃபஅல் ஃபாயில் முஸ்ததிர், அல் குர்ஆன மஃஊல், வாவ் ஹர்ஃபுல் அத்ஃப், அல்லம ஃபஅல் தமீர் ஃபாயில், ஹூ மஃஊல்.
இந்த தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு இந்த ஜும்லா இஸ்மியா மன் என்ற மௌசூலுக்கு சிலாவாக அமையும். இந்த மௌசூல் சிலா இணைந்து ஹைருக்கும் என்ற முபத்ததாவிற்கு ஹபராக அமையும். அடுத்து 47வது ஹதீஸ் பாருங்க. ஹுப்புத் துன்யா ரஅசு குல்லி ஹதீஅத்தின். ஹுப்புத் துன்யா, ஹுப்பு என்றால் அன்பு, பிரியம், பற்று. துன்யா உலகம். ரஅஸ் என்றால் தலைக்கு சொல்லுவாங்க. இந்த இடத்துல மூல காரணம், வேர் அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த இடத்துல கொடுக்கலாம். குல்லு, குல்லி ஹதீஅத்தின். ஹதீஅத்தின்னா தவறு. அனைத்து தவறுகளுக்கும் ஹுப்புத் துன்யா, உலகத்தின் மீது உள்ள பற்று, உலகத்தின் மீது உள்ள அன்பு அனைத்து தவறுகளுக்கும் மூல காரணமாகும். அதாவது இன்னைக்கு நம்ம எல்லாரும் வைத்துக் கொண்டிருக்கின்றோமே உலகத்தின் மீது பற்று, உலகத்தின் மீது அன்பு, அனைத்து செயல்களிலும் துன்யாவை முற்படுத்துவது என்பது அனைத்து தவறுகளுக்கும் மூல காரணமாக அமையும், மூல காரணமாகும். ஹுப்பு முதாஃப், அத்துன்யா முதாஃப் இலைஹி. இந்த முதாஃப் இலைஹி இணைந்து முபத்ததாவாக அமையும். ரஅசு முதாஃப், குல்லி முதாஃப் இலைஹி, வஹுவ முதாஃப், ஹதீஅத்தின் முதாஃப் இலைஹி. இந்த முதாஃப் இலைஹி, வஹுவ முதாஃப் இலைஹி இந்த வார்த்தைகள், கலிமாக்கள் இணைந்து இந்த முபத்ததாவிற்கு ஹபராக அமையும். 48வது ஹதீஸ் பார்ப்போம். அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி அதுவமுஹா வ இன் கல்ல. அஹப்பு மிக பிரியமானது. அமால் அமல்கள், வணக்கங்கள். இலல்லாஹி அல்லாஹ்வின் அளவில். அதுவமுஹா தவாம் அப்படின்னா நிலையாக செய்வது, தொடர்ச்சியாக செய்வது. வ இன் கல்ல அப்படின்னா குறைவாக. அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வின் அளவில், அல்லாஹ்விடத்தில் அமல்களில் மிக பிரியமானது, வணக்கங்களில் மிக பிரியமானது என்பதாகிறது. அதுவமுஹா அதிலே தொடர்ச்சியாக நிரந்தரமாக செய்யக்கூடிய அமல்களாகும். வ இன் கல்ல அந்த அமல், அந்த வணக்கம் குறைவாக இருந்தாலும் சரியே, நாம் செய்யக்கூடிய அமல் குறைவாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமல்கள் தான், வணக்கங்கள் தான் அல்லாஹ்விற்கு மிக பிரியமானதாக இருக்கும். அஹப்பு இஸ்மு தஃதீல் முதாஃப், அல் அமாலி முதாஃப் இலைஹி, இலா ஹர்ஃபுல் ஜர், அல்லாஹி இஸ்முல் மஜ்ரூர். இந்த கலிமாக்கள் இணைந்து முபத்ததாவாக அமையும். அதுவமுஹா முதாஃப், ஹா வந்து முதாஃப் இலைஹி. இந்த முதாஃப் இலைஹி இணைந்து முபத்ததாவிற்கு ஹபராக வரும். வாவ் ஹர்ஃபுல் அத்துஃப், இன் வந்து ஹர்ஃபு ஷர்த், அல்ல என்பது ஃபஅல், தமீர் ஃபாயில், அதாவது ஃபாயில் உள்ளுக்கு மறைஞ்சிருக்கும். இந்த ஜும்லா ஃபஅலியா என்பது இந்த ஹர்ஃபு ஷர்த்துக்கு ஜவாபாக அமையும். அதாவது ஜவாபு ஷர்த் அல்லது ஜஸாவு ஷர்த் என்று நாம் தர்கீப் கொடுக்கலாம். 49வது ஹதீஸை பார்க்கலாம். அஃதலு ஸதகதி அன் துஷ்பிஅ கபிதன் ஜாஇஅன். அஃதலு ஸதகதி தர்மம். அஃதல் அப்படின்னா மிகச்சிறந்தது. ஸதகா என்றால் தர்மம். துஷ்பிய என்பதற்கு வயிறு நிரம்புவது, அதாவது உணவளிப்பது என்று இந்த இடத்துல இந்த ஹதீஸ்ல அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். ஷபா அல்லது ஷிபா அப்படின்னா வயிற்றை நிரப்புவது. கபீத் அப்படின்னா உள்ளம், இதயம். ஜாஇ அப்படின்னா ஜிஆன் அப்படின்னா பசியோடு இருப்பது. அஃதலு ஸதகதி அன் துஷ்பிய கபிதன் ஜாஇயன். தர்மங்களில் மிகச் சிறந்தது பசியோடு இருக்கக்கூடிய உள்ளத்திற்கு உணவளிப்பதாகும்.
வயிற்றை நிரப்புவதாகும். அதாவது பசித்தவருக்கு உணவளிப்பதுதான் சதக்காவிலே, தர்மங்களிலே மிகச் சிறந்ததாக இருக்கும். நம்ம தேடி வர்றவங்களுக்கு நாம தர்மம் செய்வது என்பதை விட யார் பசித்திருக்கிறார்களோ அவர்களை தேடி சென்று உணவளிப்பது என்பது அஃதலு ஸதகதி, தர்மங்களில் மிகச் சிறந்ததாக அமையும். அஃதலு இஸ்மு தஃதீல் முதாஃப், ஸதகதி முதாஃப் இலைஹி. இந்த அஃதலு ஸதகதி என்பது முதாஃப் இலைஹி இணைந்து முபுததாவாக அமையும். அன் என்பது மஸ்தரியா, அதாவது மஸ்தருடைய அர்த்தத்தை கொடுக்கும். நாசிபா ஏன்னா துஷ் பிஅ, அஷ்பஅ யுஷ்பிஉ. இந்த முதாரியான ஃபேலுக்கு நசப் செய்யக்கூடியது இந்த அன், மஸ்தரியா வ நாசிபா, நசப் செய்யக்கூடியது. துஷ்பிஅ என்பது ஃபஅல், தமீர் ஃபாயில். கபிதன் மௌசூஃப் அல்லது மன்ஊத், ஜாஇயன் சிஃபத் அல்லது மன்ஊத். இந்த மௌசூஃப் சிஃபத் நஅத் மன்ஊத் இணைந்து துஷ்பியாவிற்கு மஃஊல். இந்த அன் துஷ்பிஅ கபிதன் ஜாஇயன் இவை இணைந்து இந்த முபுததாவிற்கு ஹபராக அமையும். அடுத்து 50வது ஹதீஸ். மன்ஹூமானி லா யஷ்பஆனி. மன்ஹூமுன் ஃபில் இல்மி லா யஷ்பஉ மின்ஹு வ மன்ஹூமுன் ஃபித் துன்யா லா யஷ்பஉ மின்ஹா. மன்ஹூமானி அப்படின்னா, மன்ஹூமுன் அப்படின்னா, மன்ஹூமானி தஸ்னியாவுடைய சீகாவில் இருக்குது. மன்ஹூமானி. மன்ஹூமுன் அப்படின்னா கீழே பொறுக்கு பாருங்க, ஹரீஸ்வானி. ஹரீஸ் அப்படின்னா பேராசை கொள்வது. ஆர்வம் இருக்கலாம், இஸ்லாத்தை பொறுத்தளவுல ஆர்வம் வைக்கலாம், ஆனா பேராசை வைக்கக்கூடாது. ஹரீஸ் பேராசை வைப்பது. இரு பேராசை வைக்கக்கூடியவர்கள், பேராசை வைக்கக்கூடிய இருவர், லா யஷ்பஆனி அவர்கள் இருவரும் வயிறு நிரம்ப மாட்டார்கள். அவங்க யாரு? அந்த இரண்டு பேராசை, வயிறு நிரம்பாத இரண்டு பேராசைக்காரர்கள் யார் என்பதற்கு விளக்கமாக பின்வரக்கூடிய இந்த வாக்கியங்கள் அமைகின்றது. மன்ஹூம், முதலாவது மன்ஹூமுன் ஃபில் இல்மி, கல்வியிலே பேராசை வைப்பவன். லா யஷ்பஉ மின்ஹு, அவன் கல்வியிலிருந்து, இங்க யஷ்பஉ வயிறு நிரம்ப மாட்டான், இந்த இடத்துல திருப்தி அடைய மாட்டான் என்ற அர்த்தத்தை வைக்கணும். கல்வியில் பேராசை வைக்கக்கூடியவன். மன்ஹூமுன் என்றால் பேராசை வைக்கக்கூடியவன், கல்வியிலே பேராசை வைக்கக்கூடியவன். அந்த கல்வியிலிருந்து அவன் வயிறு நிரம்ப மாட்டான். அதாவது கல்வியில ஆர்வம் இருக்கலாம், ஆனால் பேராசை இருக்கக்கூடாது. ஒரு சிலர் எல்லா குரூப்லையும் ஜாயின் பண்ணிடுவாங்க, எல்லா கோர்ஸ்லையும் ஜாயின் பண்ணிடுவாங்க, ஆனா எதையுமே கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா வ இன் கல்ல, தொடர்ச்சியாக செய்ய மாட்டாங்க. அது பேராசை. ஆர்வம்ங்கிறது வேற, பேராசை என்பது வேற. இந்த இடத்துல பேராசையை தான் சொல்றாங்க. ஆர்வம் என்பது வேற, பேராசை என்பது வேற. மன்ஹூமுன் ஃபில் இல்மி, இல்மிலே பேராசை வைக்கக்கூடியவன். லா யஷ்பஉ மின்ஹு, அதிலிருந்து அவன் வயிறு நிரம்ப மாட்டான், திருப்தி அடைய மாட்டான். எப்போதுமே அவன் திருப்தி அடைய மாட்டான். சரி, இரண்டாவது சொல்ல அந்த பேராசைக்காரன் யார் என்றால், வமன்ஹூமுன் ஃபித் துன்யா, உலகத்தின் மீது பேராசை வைக்கக்கூடியவன். உலகம் என்பது இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தும், குடும்பமும் அதுல வந்துடும். குடும்பம், செல்வம் அனைத்தும், உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களின் மீது பேராசை வைக்கக்கூடியவன். லா யஷ்பஉ மின்ஹா, அவன் என்ன செய்ய மாட்டான்? அந்த உலகத்திலிருந்து அவன் வயிறு நிரம்ப மாட்டான், திருப்தி அடைய மாட்டான். தர்கீபை பொறுத்தளவுல மன்ஹூமானி முபததா, லா யஷ்பஆனி, லா
ஹர்ஃப் நஃபி, யஷ்பஆனி ஃபஅல் தமீர் ஃபாயில். இந்த ஜும்லா ஃபஅலியா இணைந்து இந்த முபத்ததாவிற்கு ஹபராக அமையும். இந்த முபத்ததா ஹபருக்கு தஃப்சீராக அடுத்து வரக்கூடிய இந்த வாக்கியங்கள் அமையும். இந்த மன்ஹூமானி லா யஷ்பஆனி என்ற முபத்ததா ஹபருக்கு தஃப்சீராக விளக்கமாக பின்வரக்கூடிய வாக்கியங்கள் அமைந்திருக்கின்றன. மன்ஹூமுன், முதலாவது மன்ஹூமுன் இஸ்முல் மஃஊல் ஃபி ஹர்ஃபுல் ஜர் இல்மி இஸ்முல் மஜ்ரூர். இந்த மன்ஹூமுன் ஃபில் இல்மி இணைந்து முபத்ததா. லா யஷ்பஉ மின்ஹு, லா ஹர்ஃப் நஃபி, யஷ்பஉ ஃபஅல் தமீர் ஃபாயில், மின்ஹு ஹர்ஃபுல் ஜர் இஸ்முல் மஜ்ரூர். இந்த ஜும்லா ஃபஅலியா இணைந்து இந்த முபத்ததாவிற்கு ஹபர். அடுத்து வாவ், வாவ் ஹர்ஃபுல் அத்துஃப், மன்ஹூமுன் இஸ்முல் மஃஊல் ஃபி ஹர்ஃபுல் ஜர் துன்யா இஸ்முல் மஜ்ரூர். இந்த வார்த்தைகள் இணைந்து முபத்ததா. லா யஷ்பா ஹர்ஃப் நஃபி, யஷ்பஉ ஃபஅல் தமீர் ஃபாயில், மின்ஹா ஹர்ஃபுல் ஜர் இஸ்முல் மஜ்ரூர். இந்த ஜும்லா ஃபஅலியா இணைந்து இந்த முபத்ததாவிற்கு ஹபராக அமையும். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.